ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். எதுக்கு மீல்ஸ்னு சொல்லிட்டு ஸ்கிப்னாலே பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமானா இது ஒரு நுவான்ஸான ஆன்சர் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் எனர்ஜி பேலன்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். உங்கள் பாடி டெய்லி சர்டன் நம்பர் ஆஃப் கிலோ கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணும். இதுதான் டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். இதுதான் கேலரிஸ் அவுட். கேலரிஸ் இன் வந்து நீங்கள் ஃபுட்டு மூலமாக கொடுக்குற எனர்ஜி. நீங்கள் ஃபுட்டு மூலமாக கொடுக்குற எனர்ஜி உங்கள் பாடி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுற எனர்ஜியோட அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட் கெயின் ஆகும். அதே இது உங்கள் பாடியோட எனர்ஜியோட இது கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ அட்ரஸிங் த பாயிண்ட், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்கள் பாடி ஆக்சுவலி ரொம்ப ஸ்மார்ட். மற்ற பார்ட் ஆஃப் த டேல உங்கள் பசியை அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ லஞ்ச் அண்ட் டின்னரில் நீங்கள் ஓவர் ஈட் பண்ணுற சான்சஸ் அதிகம். அதுவும் எஸ்பெஷலி இந்த எனர்ஜி பேலன்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நீங்கள் வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டோட்டல் கேலரிஸ் வந்து சேமாக கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது, ஒரு மீலை வந்து நீங்கள் என்டர்லி அவாய்ட் பண்ணும்போது மற்ற 2 மீல்லையும் உங்களோட நியூட்ரிஷனல் நீட்ஸை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஈவன் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆனாலும் கூட உங்கள் ஹெல்த் அண்ட் மெட்டபாலிசம் அடி வாங்கும். திரும்ப லூஸ் பண்ண விட அதிகமாக நீங்கள் வந்து திரும்ப கெயின் பண்ணுவீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் சஸ்டைனபிளாக பண்ணணும்னா நீங்கள் வந்து மற்ற 2 மீல்ஸ்லேயும் உங்கள் நியூட்ரிஷனல் நீட்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் எனர்ஜி பேலன்ஸை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் உங்களால் வந்து சாப்பிட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்து அந்த கேலரியை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பட் த பெஸ்ட் அண்ட் ப்ராப்ளி த ஹெல்த்தியஸ்ட் வே டு மெயின்டைன் அ ஹெல்த்தி வெயிட் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றது. ஏன்னா ரிசர்ச் பிரிட்டி கன்சிஸ்டண்டாக இருக்குது. நீங்கள் மார்னிங் அதிகமாக சாப்பிட்றவங்க தான் அவங்களோட பாடி கம்போஷன் வந்து பெட்டராக இருக்குது. இது நிறைய ரீசன்ஸ்னால இருக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சாப்பிடணும்னா உங்கள் டே வந்து பிளான்டாக ப்ரிப்பேர்டாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஹார்ட்டி மீலாக சாப்பிட்டீங்கன்னா த்ரூ அவுட் த டே உங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ்டாக இருக்கும், அண்ட் உங்கள் ஹங்கர் ரெகுலேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஓவர் ஈட் பண்ணுறது நீங்கள் வந்து த்ரூ அவுட் த டே அவாய்ட் பண்ணுவீங்க. இது போக உங்கள் பாடியோட இன்டர்னல் கிளாக், உங்கள் சர்க்காடியன் ரிதமோட அலைன் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு சஸ்டைனபிளான வெயிட் லாஸ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க.